பனி இஸ்ராயேல்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இஸ்ரேல்ல நீங்க இனி குடியிருக்க முடியாது. அதாவது ஈசா நபியை நிராகரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஊர் ஹராம், இந்த ஊர்ல இருந்து நான் உங்களை விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இதன் பிறகு நாம் பனி இஸ்ராயேலிடம் கூறினோம், நீங்கள் இன்னும் சில நாள் பூமியில் இருங்கள், இறுதி வாக்கு வரும்போது. இறுதி வாக்கு, இந்த வாக்கு எது அப்படின்னா ஈசா நபியை குறிக்கும். வாரி சுருட்டு கொண்டு உங்களை வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல வாரி சுருட்டுறதுக்கு பத்தி அல்லாஹ் சொல்லும்போது லஃபீஃபா அப்படிங்கிறான். லஃபீஃபாங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா பல இனம் பல மொழி பேச மக்கள் ஒரு இடத்தில் சேருவது, இதுதான் லஃபீஃப், சுருட்டி கொண்டு வருவது அர்த்தம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டம் எடுத்துங்க. ஹஜ்ஜுக்கு பல மக்கள் லஃபீஃபாக தான் அங்க போய் போறோம். அதாவது அரபியர்கள் வராங்க, இந்தியர்கள் போறாங்க, பாகிஸ்தானியர்கள் வராங்க. அப்ப பல இனம் பல மொழிகளாக பேசக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல குழுமுறாங்கல்ல, இதற்கு பேர் தான் லஃபீஃப் அப்படிங்கிற அந்த மீனிங்க்கு, அந்த வார்த்தைக்கு மீனிங். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நான் லஃபீஃபா இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்க இந்த பூமியில பல பகுதியில போய் நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல அல்லாஹ்